ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கதையும் ஸ்லோகமும் அத்தியாயம் 3. கதையும் ஸ்லோகமும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது சிவ காயத்ரி மந்திரம். ஓம் நமக் சிவாய. இந்த மந்திரத்தை கேட்டதும் நம் கண்முன்னே தோன்றுபவர் சிவபெருமான். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிக முக்கியமான தெய்வங்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். சைவ சித்தாந்தத்தின் மரபுபடி சிவபெருமான் முதன்மையான கடவுளாகவும் அறியப்படுகிறார். பொதுவாக சிவபெருமான் சிவலிங்கத்தின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார். இந்த உலகில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் மும்மூர்த்திகளாக திகழ்கிறார்கள். பிரம்மா படைக்கும் கடவுளாகவும், விஷ்ணு காக்கும் கடவுளாகவும், சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாவம் மற்றும் புண்ணியம் பார்த்து அளிக்கும் கடவுளாகவும் அறியப்படுகிறார். சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக நமது இந்து மதத்தில் போற்றப்படுகிறார். ஓம் நமக் சிவாய என்பதற்கு நான் சிவனை வணங்குகிறேன் என்பது பொருள். சிவபெருமான் ஒரு சுயம்புவாக தோன்றியவர். சிவன் என்பதற்கு தன்னிறைவு என்று பொருள். சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புனிதம் என்ற பொருள். மேலும் சிவபெருமான் தயவானவர், தூய்மையானவர், தாராளமானவர் மற்றும் கருணை உள்ளவர் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. சிவன் என்ற பெயர் 3 குணங்களின் அடிப்படையில் சாத்வா, ராஜஸ் மற்றும் தமாஸ் ஆகியவற்றிலிருந்து தூய்மையான ஒருவரை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலம் மனம் தூய்மையடைவதாக நம்பப்படுகிறது. நமது இந்து பாரம்பரியத்தில் சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருள் வழங்கப்படுகிறது. இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானதாக இருக்கலாம். சிவன் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை, நேபாளம் போன்ற நாடுகளில் ஒரு பெரிய தெய்வமாக வணங்கப்படுகிறார். சிவன் பல வடிவங்களில் நமது இந்து நூட்களில் அறியப்படுகிறது. அவற்றில் மகா காளகன் வடிவம் மிகவும் அச்சமூட்டும் வடிவமாக இருக்கிறது. இறைவனின் இந்த அம்சமானது தனது பார்வையால் தீமைகளை அழித்து நடனத்தால் தன் ஆக்ரோஷத்தை குறைப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் ஒரு யோகியாகவும், குருவாகவும், தட்சிணாமூர்த்தி மற்றும் தென்முகக் கடவுள், மிருத்யுஞ்சயனாகவும், அர்த்தநாதீஸ்வரராகவும், பஞ்ச பிரம்மனாகவும், சத்யோஜதா, வாமகா, ஈசானா, தத்புருஷா மற்றும் அகௌராவின் 5 முகங்களையும் கொண்டவர். பார்வதியின் உமாபதி கணவராகவும், கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார். சைவம் மற்றும் வைணவ சமய பிரிவுகளில் ஒவ்வொன்றும் தங்கள் இறைவனே உயர்ந்த தெய்வம் என்று கூறினாலும் இரு தெய்வங்களும் பாகவத புராணத்தில் ஒன்றாகவே கருதப்படுகிறார்கள். ஒருபுறம் சிவபெருமான் விஷ்ணுவின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டாலும் பிரம்மாவும் விஷ்ணுவின் ஈசனிடமிருந்து வெளிவந்தவர்கள் என்று புராணக் கதை உள்ளது. மேலும் இந்து புராணங்களில் சிவாயுதங்கள் என்று அழைக்கப்படும் சிவனின் ஆயுதங்கள் போர்களில் பயன்படுத்தப்படும் தெய்வீக ஆயுதங்களாகவும் கருதப்படுகிறது. மேலும் அது அவரின் சக்தி மற்றும் போர் திறமையை குறிக்கின்றது. சிவனின் தொடர்புடைய முக்கிய ஆயுதங்கள் திரிசூலம், பரசு, பினாகம் மற்றும் பல்வேறு வகையான அம்புகளும் அடங்கும். அவர் ஒரு டமரு மற்றும் தடியை பயன்படுத்துவதாகவும் அறியப்படுகிறது. திரிசூலம் சிவனின் சக்தியையும் 3 உலகங்களையும் குறிக்கும் 3 முகணைகளை கொண்ட ஆயுதமாகும். பரசு அறியாமையையும் தீமையையும் அழிக்கும் திறனை குறிக்கிறது. பினாகா வில் சிவனுடன் தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த வில் அதன் அழிவு திறன்களுக்கு பெயர் பெற்றது. பாசுபதாஸ்திரம் மனம், கண்கள், வார்த்தைகள் அல்லது வில்லால் எய்யக்கூடிய ஒரு தெய்வீக அம்பு. இது தவிர்க்க முடியாதது என்றும் கூறப்படுகிறது. டமாரு ஒளி மற்றும் அதிர்வுகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு இசைக்கருவி. பிரபஞ்ச தாளத்தையும் சிறந்த நடனக் கலைஞராக சிவனின் பங்கையும் குறிக்கிறது. சிவனின் பிற ஆயுதங்கள் சிவன் ஒரு வாள், தடி, ஈட்டி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் ஒரு மண்டை ஓடு மற்றும் ஒரு தடியுடன் சித்தரிக்கப்படுகிறார். மேலும் சிவபெருமான் தனது கழுத்தில் நாகத்தையும் தனது சிரசில் கங்கை நதியையும் மறுபுறம் சந்திரனையும் சூடியுள்ளார். இத்துணை சிறப்புகள் வாய்ந்த நம் சிவனின் காயத்ரி மந்திரத்தை நாம் அனுதினமும் ஜெபித்து அவனின் அருளை பெறுவோம். சிவ காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத்ர பிரச்சோதயாத்.
இந்த மந்திரத்தை உங்களால் இயன்றளவு கூறவும். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.